ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் தெரியாமல் நிறைய பேர் நிறைய விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விட்டமின் டி. விட்டமின் டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா கோலிகால்சிஃபெரால்னு அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. இது ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின். இது காமனாக எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்லைட் எக்ஸ்போஷர் ஒரு மெயின் சோர்ஸாக இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உணவுலேருந்து எடுத்துக்க முடியும். நமக்கு விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸாக கேப்சூலாகவோ சிரப் ஃபார்மெட்லேயோ டேப்லெட்டாவோ இன்ஜெக்ஷனாவோ எல்லா விதத்துலையும் நமக்கு கிடைக்குது. இப்போ பார்க்குற பேஷண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் எல்லாருமே இந்த சன்லைட்டே படாமல் ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. சன்லைட்டில் இருக்கிறதுக்கே பயப்படுறாங்க. எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லை, சன்லைட் படுற மாதிரியான எந்த விளையாட்டுகளும் விளையாடுறதில்லை. இதனாலே பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி உள்ளவங்க அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உணவு முறைகளில் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் உணவுகளில் என்னென்ன மாதிரியான உணவு எடுத்தோம்னா நமக்கு விட்டமின் டி தேவையான அளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பால் மற்றும் பால் பொருள்கள், சீஸ், தயிர், மோர் இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது தேவையான அளவு விட்டமின் நம்ம உடலுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து நிறைந்துள்ள மீன்கள்னு சொல்லக்கூடிய காணாங்கெழுத்தி, மத்தி, கவலை இந்த மாதிரி மீன்கள் உணவில் நம்ம எடுத்துக்கும் போதும் நமக்கு தேவையான அளவு விட்டமின் டி கிடைக்குது. முட்டையோட மஞ்சள் கருவில் விட்டமின் டி இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட ஈரல்ல விட்டமின் டி இருக்குது. ஸோ இதெல்லாம் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு விட்டமின் டி குறைபாடு ஏற்படாமல் இருக்கும். வெஜிடேரியன் டயட்டில் தான் நான் விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷரில் நின்று இன்க்ரீஸ் பண்ணலாம். நெய் எடுத்துக்கலாம், ஓட்ஸ் எடுத்துக்கலாம், தானியங்கள் நிறைய எடுத்துக்கலாம். சிறுதானிய உணவுகள் எடுக்கும்போது நிறைய விட்டமின் டி சோர்ஸ் அதுலேருந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காளான், ஓட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்க முடியும். இது மூலயமாவும் நம்ம விட்டமின் டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். வெஜிடேரியன் டயட் எடுக்கிறோம், எங்களால் விட்டமின் டியை இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்ற பயம் யாருக்கும் வேண்டாம். எதனாலலாம் விட்டமின் டி குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு காரணம். அது காமனாகவே எல்லாருக்கும் தெரியும். வெறும் வெஜிடேரியன் ஃபுட் மட்டும் எடுக்கிறதுனால விட்டமின் டி குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெஜிடேரியன் ஃபுட்லேயும் விட்டமின் டி நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். அதை வச்சு நம்ம அதை கன்க்ளூடாக கொண்டு வர வேண்டாம். வெஜிடேரியன் ஃபுட் எடுத்தாலுமே விட்டமின் டி உள்ள உணவுகள் அதிகமாக நமக்கு கிடைக்க தான் செய்யுது. நான் வெஜிடேரியன் எடுக்கிறவங்களுக்கு இன்னும் சான்சஸ் அதிகம். கம்மியான குவான்டிட்டி எடுக்கும்போது தேவையான அளவு விட்டமின் டி கிடைக்குது. அதனால் வெஜிடேரியன் எடுக்கிற எல்லாருமே விட்டமின் டி சஃபிஷியன்சி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி கம்மியான இருக்க உணவுப் பொருட்கள் எடுக்கிறதுனாலையும் சரியான முறையில் ஊட்டச்சத்து உணவுகளை எடுக்காததுனாலையும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உள்ள உணவுகளை எடுக்காதனாலையும் விட்டமின் டி டெஃபிஷியன்சி நமக்கு ஏற்படலாம். மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா 31-2 ஃப்ளவர்ஸ் ரோட், அரும்பாக்கம், சென்னை 106 என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்.